சரி வா வா. ஸ்கூலுக்கா? போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் ஃபுல்லாக கும்பாபிஷேகம் நடந்த அன்னைக்கு மதியத்துலேருந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் இப்போ இங்கே பழைய வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். நானும் தனுஷி வந்திருந்தோம். சாம்பார் வைக்கிறதுக்காக முருங்கைக்காய் பறிச்சுட்டு போகலான்ட்டு வந்திருந்தேன். மரத்தில் பார்த்தேன், ஒரு 4 முருங்கைக்காய் கிட்டத்தட்ட இருந்துச்சு. அதையும் பறிச்சு எடுத்துட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இங்க இருந்து மணி பிளான்ட் தாங்க காணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மணி பிளான்ட்டை இங்க வச்சுட்டு போயிருக்க கூடாது, நான் கையோட கொண்டு போயிருந்துருக்கணும்னு இப்போ ஃபீல் பண்றேன். ஏன்னா ஒரு 4-5 வருஷமா என் கூடவே நான் வந்து வச்சிருந்து அழகா கொடி நல்லா நீட்டா கொடியா வளர்ந்து போயிருந்தது. அந்த மணி பிளான்ட் இப்போ யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து நம்ம வீட்டை சுத்தி நம்ம வந்து படல் வெளி வந்து செஞ்சு வச்சிருந்தோம். அந்த படல் வெளியெல்லாம் பாருங்க, எல்லாம் உடஞ்சி போய் நிறைய சேதாரமாயிருக்கு. நம்ம இங்க இருந்தானா ஏதாவது முள்ள வெட்டி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆடு மாடு எல்லாம் உள்ள வராத அளவு பார்த்துருப்போம். பட் இப்போதைக்கு படல்லாம் உடைச்சிட்டு இருக்கிறதுனால ஆடு எல்லாமே வீட்டுக்குள்ள வந்து செடியெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்குது. நல்லா தெரியுது. எந்த ஒரு பில்லும் இல்லை பாருங்க. பில்லுலாம் வாசல்ல நிறைய இருக்கும். பில்லுலாம் எதுவுமே காணும் பாருங்க. வீட்டை சுத்தி நிறைய மரம் வச்சிருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியிலயும் தழை நிறைய கொட்டி கிடக்கு பாருங்க. இது கூட்டுறதுக்கு ஈவினிங் மார்னிங் 2 டைம் நம்ம எடுத்துக்கிட்டாதான் கூட்டி கிளீன் பண்ண முடியும். நம்ம எப்போ ஒரு டைம் தான் வந்துட்டு போறோம். கண்டிப்பா இதுக்குன்னு ஒரு நாள் மெனக்கிட்டு வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு தான் போகணும். அடுத்து முருங்கைக்காய் எடுத்துட்டு இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் குக்கிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. சாதம் வந்துட்டு இருக்கு. சாம்பார் இப்போ கூட்டி போட்டாச்சு. கடல வடைக்கு கடலப்பயிறு ஊற வச்சிருக்கோம். உளுத்த வடைக்கு உளுந்து ஊற வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் அந்த கடல வடைக்கும் உளுந்து வடைக்கும் வெங்காயம் பச்சை மிளகாவை கட் பண்ணிடலான்ட்டு இப்போ வெங்காயத்தை உரிச்சாச்சு. இதை வந்து சாப்பர்ல போட்டு தான் கட் பண்ண போறேன். என்கிட்ட சாப்பர் கிடையாதுங்க. இங்க எங்க மாமியார் வீட்டுல சாப்பர் இருந்துச்சா, சரி சாப்பர்லயே நம்ம கட் பண்ணிக்கலான்ட்டு பச்சை மிளகா தனியா கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வெங்காயத்தை செருவ சாப்பர்லயே போட்டு கட் பண்ணியாச்சு. தன்ஷி வந்து நானும் கட் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதமா தன்ஷியும் வாங்கி கட் பண்ணிட்டு இருந்தா. சரி உன்னோட ஆசையை நான் ஏன் கெடுக்கிறேன், நீயே வேலை செய்யுமான்னு சொல்லிட்டு பாப்பா கிட்ட கொடுத்துட்டேன். பாப்பாவும் அழகா கட் பண்ணி என் கையில இப்ப கொடுத்துட்டா. வெங்காயமும் பச்சை மிளகாவும் சூப்பரா நம்ம சாப்பர்ல போட்டு கட் பண்ணியாச்சு. கடல வடை சுடுறதுக்காக கடலப்பயிரை அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இதுல என்ன ஆட் பண்ண போறோம்னா கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, பெருஞ்சிருக்கும் இதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா இப்போ பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். பிசைஞ்சதுக்கு அப்புறம் உப்பு கரெக்டா இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். வடையை பொறுத்த வரைக்கும் உப்பு இல்லைன்னா டேஸ்டே இருக்காது. நம்ம உப்பு இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துக்கணும். இப்போ வடையை பாருங்க, சூப்பரா வந்து கையில தட்டி காட்டுவாங்க. இப்போ கடல வடை போடுறதுக்காக கடலப்பயிர்ல என்னென்ன போடணுமோ எல்லாமே போட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. ஒரு யூனிட்டா கடல வடை போடுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. சூப்பரா இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிட்டோம். கடல வடை எடுத்ததுக்கு அப்புறம் உளுந்து வடையும் போட்டு இதே வானல்ல தான் சுட போறோம். அதனால எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நாங்க ஊத்திருக்கோம். கடல வடை வந்துட்டு இருக்கிற டைம்ல நாங்க என்ன பண்ணோம்னா உளுந்து மாவை அரைச்சி எடுத்துக்க போறோம். உளுந்து அரைச்சி மாவா எடுத்துக்க போறோம். உளுந்து வடை சுடுறதுக்கு இப்ப அரைச்சி எடுத்துட்டு வந்து மாவு ரெடி பண்ணியாச்சுங்க. இதுல என்ன ஆட் பண்ணிருக்கோம்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், சால்ட், கொஞ்சமா பச்சரிசி மாவு, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னென்ன ஸ்பெஷல்னு பாருங்க. சாதம், சாம்பார், அப்பளம், கடல வடை, உளுத்த வடை, நெக்ஸ்ட் ஃபைனலா பாயாசம். இதெல்லாம் இன்னைக்கு ஸ்பெஷலா எங்க வீட்டுல நாங்க செஞ்சிருந்தோம். அதுக்கடுத்து இப்ப நாங்க வந்து கடல வடை போட்டிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்து உளுந்து வடையை இப்ப போட்டு விட்டோம். பாருங்க எப்படி உளுந்து வடை வந்துட்டு இருக்குன்னு. நல்லா முருகலா சூப்பரா இருந்துச்சுங்க. பச்சரிசி மாவு எந்த அளவு நம்ம வந்து ஆட் பண்றோமோ அந்த அளவுக்கு உளுந்து வடை நல்லா முறுன்னு சூப்பரா இருக்கும். இப்ப எனக்கு சாப்பிட்றதுக்காக எனக்கு சாப்பாடு போட்டு வந்துட்டேன். ஒரு பிளேட்ல சாப்பாடு போட்டு சாதம், அதுல ஒரு அப்பளம், அடுத்து பாருங்க 3 கடல வடை, 3 உளுத்த வடை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு இப்ப சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. சாப்பாடு வேற லெவல் டேஸ்ட் இருந்துச்சு. இன்னைக்கு எங்க மாமியார் வீட்டுல ஸ்பெஷல் இது எல்லாமே நாங்க வந்து செஞ்சிருந்தோம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வெய்ய தாந்து ஊருக்கும் கிளம்பணுங்க. ஏன்னா நாளையில இருந்து பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதனால இன்னைக்கு வந்து ஊருக்கு கிளம்பணும் இல்லையா, அதனால தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 மணி போல ஆயிடுச்சு. டீ போட்டிருந்தாங்க. ஒரு கிளாஸ் டீயை குடிச்சிட்டு நம்ம சிதம்பரத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஃபைனலா நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாமே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எல்லாம் எங்கெங்க வைக்கணுமோ எல்லாத்தையும் வச்சாச்சு. ஒரு 3 கட்டப்பை கிட்டத்தட்ட நேற்று கோவிலுக்கு போட்டு போனது, இன்னைக்கு மார்னிங் கோவிலுக்கு போட்டு போன ட்ரெஸ் எல்லாமே வாஷ் பண்றதுக்கு இப்போ வச்சாச்சு. ஊர்ல இருந்து கொண்டு வந்த கலசம்
கலசம் தண்ணியும் இப்போ தனித்தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். 2 கலசம் நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம். வாட்டர் பாட்டிலே கலச தண்ணியை ஊற்றியே எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இது வீட்டை ஃபுல்லா நம்ம தெளிச்சு விடணும். நெக்ஸ்ட் காலையில மோட்டர் போடாதனால இப்போ ஈவினிங்கா வந்து மோட்டர் போட்டு தண்ணி வந்து டேங்க்ல ஏற்றி வச்சுட்டேன். வரும்போது என்ன நான் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா நைட்டுக்கு சாப்பாடு வந்து செய்ய முடியாதுங்கிறதுனால பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மா வீட்ல இருந்து வரும்போது பால் கொடுத்து விட்டுருந்தாங்க. மாங்காய் வந்து முன்னாடி மரத்துல இருக்கு பாருங்க அம்மா வீட்ல. அந்த மாங்காய் வந்து பறிச்சு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வரும்போது ஒரு சிப்பம் அரிசி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதோட ரேட் வந்து 1500 அம்மா வீட்ல இருந்து வரும்போது. அப்புறம் தயிர் ஒரு டப்பா நிறைய கொடுத்துருந்தாங்க. தயிரும் கொண்டாந்து வச்சாச்சு. வரும்போது வாங்கின பொருள் எதுவுமே வீடியோஸ் எடுக்க முடியலைங்க. தர்ஷனும் அவங்க அப்பாவும் நேரத்துல வீட்டுக்கு வந்தனால வீட்டு சாவி என்கிட்ட மாட்டிக்கிச்சு. அதை கொண்டு வந்து நேரத்திலே அவங்க கிட்ட கொடுத்தாதான் இல்லைன்னா கோவப்படுவாங்கிறதுக்காக வேகமா எல்லா பொருளையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. வந்ததுக்கு அப்புறம் ஆட்டுக்கால் சூப் வந்து வாங்கியிருந்தேன். புவனகிரியிலே வாங்கிட்டேன். ஆட்டுக்கால் சூப்பு, பரோட்டா, அரிசி எல்லாமே புவனகிரியிலேயே வரும்போதே வாங்கிட்டே வந்துட்டேன். ஆட்டுக்கால் சூப் வந்து 40 ரூபாய் பார்சல் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்தேன். ஒரு பரோட்டா 10 ரூபாய் தான். அதுவும் வாங்கிக்கிட்டேன். எல்லாமே வந்து புவனகிரியில தான் வாங்கிட்டேன். ஏன்னா புவனகிரி தாண்டி தான் நம்ம எம்ஆர்வி நகர் நம்ம ஊருக்கு வர முடியும். அதனால நம்ம போற வழியிலே வாங்கிட்டே போயிடலான்ட்டு இப்ப எல்லாமே அங்கேயே வாங்கிட்டு வந்தோம். சிதம்பரம் போய் வரணும்னா நம்ம வீட்டை தாண்டி போகணும். அதனால வர வழியில இருக்கிற ஊர்ல நம்ம வாங்கிக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் மிச்சம். வாங்கிட்டு வந்த உடனே பாப்பாவுக்கு வந்து பசி எடுத்துக்கிச்சு. நான் சாப்பிட போறோமா, எனக்கு 2 பரோட்டா எடுத்து வச்சு கொடுங்க அப்படின்னு வந்து பாப்பா சொன்னா. சரி ஓகேம்மான்னு சொல்லிட்டு பாப்பா கிட்ட எடுத்து வச்சு கொடுத்தேன். பரோட்டாவை இப்போ பிச்சு போட்டுட்டு இருக்காங்க. சூடா கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருந்ததுங்க. சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அதனாலே மோஸ்ட்லி நாங்க வந்து இப்போ ரீசெண்டா ஹோட்டல் சாப்பாடுலாம் சாப்பிட்டதே கிடையாது. வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. வீட்ல செஞ்சுதான் நாங்க இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்க இங்க சிட்டிக்கு வரும்போது, ஊர்ல இருந்து சிட்டிக்கு வரும்போது கண்டிப்பா அந்த 50 ரூபாய் மீல்ஸ் சாப்பாடு மட்டும் ரசம், சாம்பார் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் கொடுப்பாங்க பாருங்க 50 ரூபாய். அந்த சாப்பாடு மட்டும்தான் நாங்க எப்பவுமே வாங்கி சாப்பிடுவோம். இன்னைக்குதான் பசங்களுக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன். அவங்களும் ஜாலியா ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் ஈவினிங் கிளம்பி நூதனத்துக்கு வந்திருந்தோம். நானும் என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்திருந்தோம். வீட்டுக்கு பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கிடையாது. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக வந்திருந்தோம். பிஸ்கெட்ல வந்து குட் டே பிஸ்கெட்டு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிபிக்ல ஒரு பிஸ்கெட் எடுத்துக்கிட்டேன். மிச்சர் வகைகள் மொத்தம் 6 வகை வச்சிருந்தாங்க. அந்த 6 பாக்கெட்லயும் ஒரு பாக்கெட் வாங்கியாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பேரிச்சம்பழம் ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால இப்போதைக்கு வீட்டுல டெய்லியும் பேரிச்சம்பழம் இருந்துட்டு தான் இருக்கு. அடுத்து இங்க இருந்து பில் பண்ணிட்டு நாங்க இப்போ கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கு அப்புறம் செவ்வாழைப்பழம் வந்து சாப்பிட சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து மருத்துவ குணம் நிறைய இருக்குன்னு செவ்வாழைப்பழம் 1 கிலோ வந்து 100 ரூபாய் சொன்னாங்க. 1/2 கிலோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்ததுக்கு அப்புறம் எல்லா மிச்சரு என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் எல்லாத்தையும் டைனிங் டேபிள்ல அடுக்கி வச்சிட்டேன். மிச்சர் வகைகளை பாருங்க, மொத்தம் 6 பாக்கெட் மிச்சர் வகைகள் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மல்லாட்டை பருப்பு வாங்கியிருந்தேன். இது வந்து சட்னி வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸு. அடுத்து பேரிச்சம்பழம் ஒரு பாக்கெட் எடுத்திருந்தேன். செவ்வாழைப்பழம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். அந்த 1/2 கிலோ வந்து 50 ரூபாய் செவ்வாழைப்பழம். நெக்ஸ்ட் பாருங்க, கமர்கட்டு நம்ம மல்லாட்டை கேக்குன்னு சொல்லுவோம் பாருங்க, அது வந்து ஒரு 4 பாக்கெட் வந்து வாங்கியிருந்தாங்க. இந்த வாழைப்பழம் வந்து 50 ரூபாய் 1/2 கிலோ. கொத்தமல்லி கருவேப்பிலை 10 ரூபாய். அடுத்து கீரை கத்தை 10 ரூபாய். தண்டி கீரை 10 ரூபாய் தாங்க. ஃப்ரெஷ்ஷா கொடுத்துருந்தாங்க. மாவு பாக்கெட் ரெண்டுமே 70 ரூபாய். ஒரு மாவு பாக்கெட் 35 ரூபாய். உப்பு போட்டு தான் கொடுப்பாங்க. இவ்வளவுதாங்க இன்னைக்கு பர்ச்சேசிங். வேற லெவல்ல முடிஞ்சுது. அதுக்கு அடுத்த நாள் பாருங்க, பசங்களை வந்து காலையிலேயே ஸ்கூல் அனுப்புறதுக்கு மணி 7:05 ஆயிடுச்சு. இப்ப பசங்களுக்கு லஞ்ச் செஞ்சு அவங்கள ஸ்கூல் அனுப்பிவிடணும். அதுக்கு முன்னாடி வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சி, லஞ்ச் டவலு, பாக்ஸு, யூனிஃபார்ம் எல்லாமே தன்ஷி கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி அழகா வச்சுட்டேன். என்னோட ஒர்க்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டும் மதியத்துக்கு லஞ்சும் 8 மணிக்குள்ள அவங்களுக்கு செஞ்சு வைக்கிறது தாங்க என்னுடைய வேலையே மெயினான ஒர்க்கு. ஃபைனலா இப்போ வந்து ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சட்னிக்கு காய் வதக்கிட்டு இருக்கேன். இன்னொரு சைடு பாருங்க, டீ போட்டு சூப்பரா வந்து வச்சாச்சு. காலையில டீ போட்டாச்சு. அடுத்து லஞ்ச் செய்யறதுக்காக கேரட் ரைஸ் தாங்க இன்னைக்கு செய்ய போறேன். அதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். கொத்தமல்லி கருவேப்பிலையும் தண்ணியில போட்டு அதை அப்படியே அலசி போட வேண்டியதான். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கேரட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த கேரட் வந்து பிளேட்ல இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அவங்க ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போய் சாப்பிட்றது. இப்போ சட்னிக்கு வந்து நம்ம ஆற வைக்கணும். ஆற வச்சு நம்ம அரைக்க போறோம். அடுத்து இதை அரைச்சிட்டோம்னா பசங்களுக்கு உடனே தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிளம்பிடுவாங்க. இப்போ ரைஸை வந்து வடிச்சு விட்டுருவேன். ரைஸை வடிச்சு விட்டதுக்கு அப்புறம் நான் வந்து கேரட் வந்து இப்போ ரைஸ் செய்யறதுக்கு கேரட் வந்து நான் ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு வானலை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய், வெங்காயம்,
அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற பூண்டும் கேரட்டும் ஆட் பண்ணி நல்லா சோற வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். 2 பாக்ஸுக்கு மட்டும்தாங்க நான் வந்து லஞ்சு செய்கிறேன். அதனால கேரட் ரைஸ் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற ரைஸ் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ரைஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக 2 பாக்ஸுக்கு மட்டும் செய்கிறதுனால ரொம்ப குயிக்காக முடியும். கேரட் ரைஸு, எக் ரைஸு, நெக்ஸ்ட் இந்த தேங்காய் சாதம், இந்த மாதிரி சாதம்லாம் நம்ம செய்யும்போது கொஞ்சம் குயிக்காக வேலையே முடிஞ்சிடும். அதே போல் இன்னைக்கு பாருங்க கேரட் ரைஸ் எனக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிருச்சு. 2 பாக்ஸுக்கு வச்சு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து சட்னி அரைக்கிறதுக்காக அங்கே ஆறிட்டு இருக்கு. வெங்காயம் தக்காளிலாம் நம்ம வதக்கி வச்சது அதை வந்து இப்போ நம்ம அரைச்சி நம்ம தாளிப்பு கொடுத்துடணும். ஃபைனலாக கேரட் ரைஸுக்கு இப்போ சாதத்துலாம் கிளறி இப்போ 2 பேர் பாக்ஸ்லையும் எடுத்து வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வேற லெவலில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் இருந்துச்சுன்னு பசங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் நம்ம பூண்டு அடிஷ்னலாக நம்ம தட்டி போடுறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் கேரட் ரைஸு. அதை இப்போ 2 பேர் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு சட்னியும் பாருங்க, சட்னி அரைச்சி இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் பசங்களுக்கு ஆளுக்கு 2 தோசை ஊற்றி கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. நேற்று நைட்டே நம்ம வந்து 2 பாக்கெட் மாவு வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். ஊருக்கு போயிருந்ததுனால இன்னும் இட்லிக்கு ஊற வச்சு அரைக்கல, கடையில் தான் இப்போ வாங்கியிருந்தோம். இதுக்கப்புறம் இட்லிக்கு ஊற வச்சு நம்ம அரைச்சிருவோம். இப்போ பசங்களுக்கு தோசை சுட்டு கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்க சாப்பிட்டு போனதுக்கப்புறம் என்னுடைய ரொட்டீன் ஒர்க் வேற ஸ்டார்ட் ஆகிடும். பாத்திரம் வளர்க்குறது, வீடு வாசல் பெருக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் நம்ம வந்து செய்யணும். இருந்தாலும் குக்கிங் செஞ்சுக்கிட்டே இப்போலாம் வந்து பாத்திரத்தெல்லாம் அப்படியே வாஷ் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். ஏன்னா மொத்தமாக நம்ம தலையில வந்து வேலை வந்து அதிகமாயிடும். அப்பப்போ நம்ம கொஞ்சமாக பாத்திரம் கிடக்கும் போதே விலைக்கு வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாப்பா கொஞ்சம் நேரத்திலே கிளம்புனதுனால வீடெல்லாம் நானே பெருக்கிடுறோமான்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ஸ்கூல் கிளம்பிட்டு 8:10 தான் ஆகுது. அதனால பாப்பா வந்து வீடெல்லாம் பெருக்கிட்டு இருக்கா. 8:30க்கு தான் வேன் வரும். ஃபைனலா லஞ்ச் பேக் எல்லாமே கொண்டு வந்து சூப்பரா முன்னாடி வந்து வச்சாச்சு. டைம் இப்போ 8:30 ஆயிடுச்சுங்க. 8:20க்குலாம் பசங்க வந்து அந்த மூலைக்கு போயிடுவாங்க. அந்த மூலையில தான் வேன் வந்து பசங்களை ஏத்திட்டு திரும்ப அப்படியே அந்த வழியா போயிடும். பாப்பாவும் தம்பியும் இப்போ கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு அதுக்கப்புறம் டியூஷன் போவாங்க. திரும்ப நைட்டு 8 மணிக்கு தான் வருவாங்க. இவங்களுடைய ரொட்டீன் லைஃப் வந்து ஸ்கூல் போறது, டியூஷன் போறது, படிக்கிறது, இந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. முன்னெல்லாம் ரொம்ப ஃப்ரீயா இருந்தாங்க. இப்போ அந்த ஃப்ரீடம் வந்து நம்ம பசங்கள்ட்ட கிடையாது. ஏன்னா டைம் கிடையாது. டியூஷன் விட்டு வந்ததுமே சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. காலையில எழுந்து திரும்ப பள்ளிக்கூடம் போறது, டியூஷன் போறது, அந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் வந்து அந்த மாதிரி மாறிடுச்சு. இவ்வளோ நாள் ஜாலியா ஃப்ரீயா இருந்தாங்க. அதுவும் இல்லாம சனிக்கிழமையும் ஃபுல் டே ஸ்கூல் வைக்கிறாங்க. பசங்களுக்கு ஓய்வு நேரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். பசங்களே இப்போ வேன் ஏறிட்டு வேன்ல ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு எனக்கு தோசை ஊற்றி ஒரே ஒரு ஆஃப் ஆயில் போடலான்ட்டு ஆஃப் ஆயில் போட்டேன். அது எனக்கு ஆம்லெட் மாதிரி வந்துருச்சு. சரி எப்படி வந்தாலும் வாய்க்குள்ளே தான் போகுதுன்ட்டு நானும் அட்ஜஸ்ட் பண்ணி தோசையும் ஊற்றி சாப்பிட்டுட்டு கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. இந்த வீடியோஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.